என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுகிறது. அதிகாலை வேளையில் தான் நாம் எல்லா நல்ல காரியங்களையும் செய்கிறோம். திருமணம் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவது, வேற என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் அதிகாலை வேளையில் இந்த நாம் நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் பிறந்து விட்டால் எந்த நோயும் வரப்படாது. நோயில்லாமல் வாழ்வதுதான், நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறார்கள். மனிதன் நோயின்றி வாழ்வதற்கு எந்த கடையிலும் மருந்து கிடையாது. நோய் வந்த பின்புதான் மருந்து, மாத்திரை, ஊசி, ஆப்ரேஷன் எல்லாம் நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் இல்லாமல் மனிதன் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் தினமும் அவன் ஒரு 10 நிமிடமாவது ஏதாவது தெரிஞ்ச ஆசனங்களை, மூச்சு பயிற்சிகளை செய்து இயற்கை உணவுகளை அவன் உண்பானே ஆனால் நிச்சயமாக அவன் 100 ஆண்டை நிச்சயமாக அவனால் தாண்ட முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு அரிமா மாண்டசேரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளி திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார். எவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் பாருங்கள். ரேச்சல் நிவேதா 12 வயது, தமிழ்வாணி 8. அதன் ஆசிரியர் தெரபில்ட் இப்பொழுது சப்த வஜ்ராசனம் செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இந்த பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நீட்டுங்கள். அப்படியே வஜ்ராசனத்துக்கு வந்து சப்த வஜ்ராசனம் செய்யுங்கள். எத்தனை ஆசனம் வருகிறது என்று பாருங்கள். சற்று முன் போங்க, இன்னும் கொஞ்சம். காலை மடித்து உட்காருவதே கடினம், அதை படுப்பது மிக மிக கடினம். பாருங்கள், கைதூக்கிய சப்த வஜ்ராசனம். சக்கராசனம் பண்ணுவதற்கு ஆரம்ப கட்டமாக இது போன்ற ஆசனங்களை நாம் செய்யலாம். பின் தொடை நரம்புகள், கால் நரம்புகள், முட்டில் உள்ள நரம்புகள் இவைகளெல்லாம் இழுக்கப்படுகின்றன. முதுகெலும்பு வளைகின்ற காரணத்தினால் முதுகெலும்பு ஃப்ளெக்சிபிள் ஆகிறது. L4 L5 அடிக்கடி சில பேர்களுக்கு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்கள், அலுவலகங்களிலே மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை எந்த வயதிலும் செய்யலாம். தனியாக செய்ய முடியாதவர்கள் முதுகு பக்கத்திலே ஒரு தலையணையை வைத்து படுத்து இந்த ஆசனத்தை செய்யலாம். ஸ்பாண்டிலேசிஸ், கழுத்து வலி, கழுத்திலே நரம்பு சுளுக்கு, கழுத்தில் எலும்பு தேய்ந்து போகுதல், இது மாதிரியான நோய்களுக்கும் இந்த சின்ன ஆசனம் நல்ல பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே எழுந்திருங்கள். இப்பொழுது அப்படியே இங்கே திரும்புங்க. அங்கே தலையை வைத்து இங்கே காணுங்க. அப்படியே திரும்ப. முன்ன தள்ளிவா, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. எப்படி உயரமாக நெஞ்சு தூக்கப்படுகிறது, தலை நன்றாக பின்பக்கமாக வளைக்கப்படுகிறது. வாழ்க்கை முறையில் எங்கே தலையை பின்னால் வளைகின்றோம்? பின்னால் வளைவதே இல்லை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே திரும்புங்கள். நீ அப்படியே அங்கே திரும்ப. கைதூக்கிய சப்த வஜ்ராசனம். நன்றாக மூச்சை இழுத்து விடுங்கள். நுரையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து, தைராய்டு கிளாண்ட்ஸ், ஸ்பாண்டிலேசிஸ்,
அடிமுதுகிலே உள்ள பல்வேறு பிரச்சனைகள், முட்டு வீக்கம், முட்டு வலி, கரண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நீக்க வல்லது இந்த ஆசனத்துக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அங்கே தலையை வைத்து இப்படி திருப்புங்க. கொஞ்சம் க்ளோஸ். படுங்க. கட்டை வரலையும் சேர்த்துருங்க. பல கோணங்களில் இந்த ஆசனம் தரப்பட்டிருக்கிறது. என் அருமை மாணவர்களே, மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். எழுந்து உட்கார்ந்து முன்போல் பத்மாசனத்தில் உட்காருங்கள். கேமரா பார்த்து. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் நாம் செய்யலாம். சிறுவர் முதல் நடுத்தர வகுப்பினர், வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் யாவரும் இந்த ஆசனம் செய்யலாம். இன்றைக்கெல்லாம் கழுத்திலே ஸ்பாண்டிலேசிஸ், முதுகெலும்பிலே அந்த முதுகெலும்பு வெளியே வந்து விட்டது. இதற்காக ஆப்ரேஷன்லாம் செய்வார்கள். ஆனால் மீண்டும் அந்த வியாதி வரும். ஆனால் இயற்கை முறையிலே, யோகாசன முறையிலே இந்த ஆசனங்களை செய்து அவளை நீக்கி கொண்டால் மீண்டும் கழுத்து வலியோ, முதுகு வலியோ, முட்டு வலியோ வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்லாமல் நோய்களை குணப்படுத்தவும் ஆசனங்கள் பெரிதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நீங்கள் நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.